இந்த இடத்துக்கு பேர் அடாலஜ் கி பாவ் அப்படின்னா அடாலஜ் படி கிணறு அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு ராணிக்காண்டி ரூத்தாவாவ பேர், அந்த ராணிக்காண்டி கட்டியிருக்கான். இப்போ நம்ம எல்லா மாளிகையும் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்டு, 5ன்னு மேலே அப்படி போகும்ல. இது மட்டும் என்ன வித்தியாசம்னா அப்படி கீழே வரும். 5 மாடி அப்படி கீழே 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 பாதாளத்துக்கு இருக்கும். அது ஃபுல்லாகவுமே குளிக்கிறதுக்கு, நல்ல தண்ணிக்கு, சமையலுக்கு அதுக்கு உள்ள கிணறு தான் இவ்வளோ பெருசு. இப்போ நம்ம இது எங்கேயுமே பார்க்க முடியாததுங்கிறதுனால அகமதாபாத்தில் வந்து பார்க்க வந்திருக்கோம். இது வந்து மணல் பாறையில் கட்டியிருக்காங்களாம்மா ஃபுல்லாகவுமே. சும்மாவே பாரமாக இது மணல் பாறைன்னு போட்டிருக்கான். பார்த்தீங்கன்னா இது வந்து மணல் பாறைங்கிறதுனால அப்படி சீக்கிரமாக இருக்குது. நில்லு நில்லு. வேற இடத்துல நின்று எடுங்க. கௌரிங்க பாரு கௌரி, இடத்து பாருங்க, சூப்பராக இருக்கா. ஒரு ராணிக்கு குளிக்கிறதுக்கு இவ்வளவு பெருசு. கிணறு தான் அது, கிணறு கிடையாது, உள்ளதான் கிணறு. 5 மாடி இறங்கி போனால் கிணறு. இப்போ பாருங்கள், இது முதல்ல மேல் மாடியில் நிற்கும். இது ஃபஸ்ட்டு மாடி, இது நம்ம செகண்ட் தளத்தில் நிற்கும். இது வந்து எண்கோண வடிவில் செஞ்சுருப்பாங்க இந்த இடம், கட்டியிருக்காங்களாம். கௌரி இந்த தேர்கிட்ட இல்லைங்க, ஆனந்து நெல், தேர்கிட்ட நெல். போங்க எடு. இது மாதிரி ஒரு கிணறு நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கவே மாட்டோம். அதிசயமாக ஒரு கிணறு. நடுவில் பார்த்தாலும் தெரியும், அது ஒரு எண்கோண ஷேப்பில் அப்படியே இருக்கிறது தெரியும், நல்லா அழகாக.